இந்த மாநாடு எதுக்காக மக்களுக்காக நடத்துனீங்களா இல்லை அப்பா பிள்ளை உங்கள் அரசியலுக்காக நடத்துனீங்களா அப்படின்றது நிஜமாக எனக்கு தெரியல. கடலில் தூக்கி போட்டுருவேன் அப்படின்னு அவர் பேசுகிறாரு, ஒரு பக்கம் காக்கா பிடிக்காதீங்கன்னு பேசுகிறாரு. அப்போ இதுக்கு முன்னாடி நான் அந்த காலத்துலலாம் நான் கட்சி ஆரம்பிக்கக்குள்ளே நான் காசே இல்லாமல் எதுவுமே இல்லாமல் சைக்கிளில் நான் சம்பாரித்தேன். இப்போ எல்லாம் ஆடி கார்டு பென்ஸ் கார் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்கிறேன். யாரை குத்தி காட்டி நீங்கள் பேசுகிறீங்க? நீங்கள் 2 பேரும் அந்த இடத்துல சண்டை போட்டுட்டு தானே பேசுகிறீங்க. உங்களுக்குள்ளேயே சரியான கருத்து இல்லை, உங்களுக்குள்ளேயே முரண்பாடு இருக்குது. அப்படி இருக்குள்ள நீங்கள் 2 பேரும் சேர்ந்து இந்த மக்களுக்கு எந்த நல்லதை நீங்கள் சொல்லி புரிய வச்சுருப்பீங்க. எலெக்ஷனுக்காக உங்களோட கூட்டணிக்காக நீங்கள் அலைன்ஸ் போகிறதுக்காக மக்களோட கூட்டத்தை காமிச்சு நீங்கள் அதில் சுயலாபம் அனுபவிக்குவீங்க. எங்கள் அப்பாவை இந்த அளவுக்கு கொடுமைப்படுத்தி கொண்டார் அவர். ஐயா, அது உண்மை, நிதர்சனமான உண்மை. அதுக்காக தான் இந்த அளவுக்கு நாங்கள் பேசுகிறோம். அவரையுமே கொண்டுட்டீங்க. ஆனால் அந்த மக்களை நீங்கள் அவர் இருக்கிறவர்களே இந்த மக்கள் பாதுகாப்பாக இருந்தாங்க. இப்போ வன்னியர் மக்கள் யாருக்குமே பாதுகாப்பே இல்லை. இது நடந்தது வன்னியர் மக்களுக்கான குடும்ப விழாவா இல்லை ஐயா ராமதாஸ் அவர்களோட குடும்ப விழாவான்னு தெரியல. அவரை பற்றின ஏவி ஒரு 1/2 மணி நேரம் ஓடிச்சு, அவர் பையனை பற்றின ஒரு ஏவி ஒரு 20 நிமிஷம் ஓடிச்சு. திரும்ப அவங்க 2 பேரும் அவங்க செஞ்ச தியாகத்தையே ஒரு 20 நிமிஷம் 15 நிமிஷம் 20 நிமிஷம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஸ்டேஜில் பார்த்தா உங்கள் பொண்ணுங்க 3 பொண்ணுங்க நிற்கிறாங்க, நீங்கள் நிற்கிறீங்க, உங்கள் குடும்பம் முன்வரிசையில் உட்காந்துருக்காங்க. இந்த கட்சிக்காக தியாகம் பண்ணவங்க அப்போ யார்? இந்த குடும்பம், உங்கள் பொண்ணு, பேத்தி, பேரன் இவங்களாம் தான் தியாகம் பண்ணாங்களா? இந்த கட்சிக்காக உழைச்சவங்க எல்லாருக்கும் படத்தை மட்டும் போட்டு காட்சி விட்டுருவீங்க. பதவியில் வந்தால் தலைவர் பதவி நீங்கள் எடுத்துப்பீங்க, எம்பி சீட் வந்தால் எம்பி சீட் நீங்கள் எடுத்துப்பீங்க, உங்க மனைவிக்கு எம்பி சீட்டு கொடுப்பீங்க. இதே மாதிரி இது குடும்ப கட்சினா குடும்ப கட்சின்னு மாத்திட்டு போயிடும். இன்னைக்கு அன்புமணி அவர்கள்ட்ட இல்லாத கார் இல்லை, சொகுசு பங்களா வச்சிருக்காரு, பனியூர்ல ஒரு பங்களா வச்சிருக்காரு, டி நகர்ல ஒரு பங்களா வச்சிருக்காரு, கப்பல் வச்சிருக்காரு, இன்னும் என்னென்னமோ இருக்கு அவர்கிட்ட. இதெல்லாம் எங்கேருந்து சம்பாதிச்சிங்க? இது ராமதாஸ் அவர்கள் நீ அதை தான் கேட்கிறாரு. நீங்க சொகுசா இருக்கீங்க, ரியல் எஸ்டேட் பண்றீங்க, 4 ஃபோன் வச்சுட்டு அரசியல் பண்றீங்க, நீங்க எல்லாம் தேவையில்லை, உங்க கணக்க முடிப்பண்ணு. அப்பாவுக்குள்ள இருக்க சண்டையை இன்னும் எத்தனை மாசம் இப்படியே எடுத்துட்டு போய் இந்த மக்கள் இவங்க 2 பேர் சண்டை போட்டுக்கிறதுனால என் மக்களுக்கு என்ன பலன் கிடைக்க போகுது? உங்க கையிலேயே இருக்கு வன்னியர் அறக்கட்டளை, உங்க சொந்த அறக்கட்டளை. அதுல போய் நீங்க ராமதாஸ் அறக்கட்டளை மாற்றி வச்சுருக்கீங்களே, எப்படி அதை மாற்றி வச்சுருக்கிறீங்க? அப்பா இருக்கிறவர்களையும் ஒவ்வொரு மக்கள்கிட்டையும் ஒரு பிடி மண்ணும் செங்கலும் வாங்கி அவங்க கட்டினது, மக்கள் கட்டின காலேஜ் அது. அதில் எப்படி நீங்கள் ராமதாஸ் அறக்கட்டளையும் போட்டிருக்கீங்க? அது 10,000க்கு 3 லட்சம் டொனேஷன் கேட்குறீங்க. ராமதாஸ் ஐயா என்ன சொல்கிறாரு? 4-5 ஃபோன் வச்சுட்டு நீங்கள் பேசுறீங்க, காக்கா பிடிக்காதீங்க அப்படி இப்படின்னு பேசுகிறாரு. யாரை பேசுகிறாரு? அன்புமணி ஐயாவை தானே பேசுகிறாரு. நீங்கள் பண்ணுற தப்ப அவர் எடுத்து சொல்கிறாரு. நீங்கள் வீட்டிலே இருந்து உட்காந்துக்கிட்டே நீங்கள் அரசியல் பண்ணால் ஒன்றும் பண்ணிட முடியாது, ரோடாக அலையணும், ஊராக போகணும் அப்படின்னு அவர் எடுத்து சொல்கிறாரு. அவர் எப்படி இவ்வளோ சொத்து சேர்த்தாங்க? ஆளுங்கட்சியாகவும் இல்லை, இவங்க எதிர்கட்சியாகவும் உட்காரல. அதான் சொல்கிறேன், இவங்க ஐயா இது வரைக்கும் எந்த பதவியிலையும் வந்ததில்லை, இன்கம் வர மாதிரியான எந்த பதவியிலும் இருந்ததில்லை. அப்புறம் எப்படி இவ்வளோ சொத்து சேர்த்தாங்க? ஏன்னா இவர் சம்பாரிச்சிட்டாரு. ஒரு கூட்டணியிலும் போய் இப்போ எவ்வளோ வாங்கினாங்க அந்த ஃபிகர்ஸ் எனக்கு தெரியாது. எல்லா கூட்டணியிலும் போயிட்டு இவங்க மாற்றி கூட்டணி வச்சுட்டு இவங்க சம்பாரிச்சிட்டாங்க.